இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அரியலூரில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் அண்ட் அரியலூரை பிரிக்கக்கூடிய ரயில்வேல தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சுண்டல், தேங்காய் சாதம் அண்ட் முட்டைக்கோஸ் காரக்கறி லஞ்சுக்கு. அண்ட் டிஃபன் வந்துட்டு கோதுமை தோசை, தேங்காய் சட்னி அண்ட் இட்லி பொடி. இன்றைக்கி நம்ம ஒரு ஷூட்டு கிளம்பிட்டுருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு காஸ்ட்யூம் யூஸ் பண்ண போகிறோம். எல்லோ கலர் சுடி. ஐ திங்க் நான் வந்துட்டு எல்லோ வந்துட்டு மேக்ஸிமம் ஷூட்டுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அவுட்ஃபிட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். டன்டடான். அதாவது டுடே கெட் ரெடி வித் மீல வந்துட்டு நான் என்னோடய மேக்கப் லுக் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக இதுதான் என்னோடய அவுட்லுக். அண்ட் அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு ட்ரெயின் எப்பயும் போல் நான் வந்துட்டு கேட்டில் மாட்டிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ நான் வந்துட்டு ரெகுலராக போகக்கூடிய 1 to 1 வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதர் பஸ் வெயிட் பண்ணிவிட்டு நார்மலான பஸ்ஸில் போயிட்டுருந்தேன். ஆக்சுவலி 1 to 1 அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1 hour 10 மினிட்ஸில் போயிடும். பட் இந்த மாதிரி நார்மலான பஸ்ஸில் போனோம் அப்படின்னா 2 hours ப்ளஸ் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆகும். ஸோ இதுதான் ஒரு பெரிய இஷ்யூன்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மார்னிங்கே வந்துட்டு ஒரு சூப்பரான கிளைமேட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். நார்மலாகவே எனக்கு ஷூட் அப்படின்னாவே செம்ம ஹாப்பி ஆயிரும். அதுவும் நமக்கு வந்து ட்ராவல் அப்படின்னா சொல்லவா வேணும். அண்ட் நம்ம மனசுக்கு பிடிச்ச சாங் கேட்டுட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வேறு லெவல் ஒரு ஃபீல் அப்படின்னே சொல்லலாம். பட் வந்துட்டு நான் மனசுக்கு பிடிச்ச சாங் வந்து கேட்கல. ஏன்னா இந்த பஸ்ஸில் வந்துட்டு செட்டே இல்லை. ஸோ நான் வந்துட்டு அப்படியே வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே இன்ஸ்டா பேஜ்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தேன். அண்ட் அப்படியே ஆன் தி வேலே அப்படியே நெயில் பாலிஷ் வந்துட்டு வியர் பண்ணிவிட்டேன். அதை தான் அப்படியே நான் விரல வந்துட்டு உங்ககிட்ட காமிச்சிட்ருந்தேன். அண்டு இன்னும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்க்கு வந்துட்டு இந்த நெயில் பாலிஷ் வந்து செட் ஆகுதா அப்படின்னு நானே யோசிச்சு பார்த்தேன். ஓகே, நம்ம லைட் கலர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்கோம். ஸோ டார்க் கலரில் வந்துட்டு நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ட் கிளைமேட் வந்துட்டு காட்டலாம் அப்படின்னு காமிச்சேன். அண்ட் அரியலூர் லைன்லேயே வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த க்ரீனரிஸ் வந்துட்டு வேறு லெவல் வியூவாக இருக்கும். அண்ட் ரொம்ப கிளார் அடிக்கவும் என்னால் காட்ட முடியல. நம்ம வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் வந்தாச்சு. ஆஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். அம்மா இன்னும் மேக்கப் முடியலையாம்மா அப்படின்னாங்க. இல்லை ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஷூட்டில் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் யூடியூப் இன்ஃப்ளூயன்சரை மீட் பண்ணோம். அதில் போய் அப்புறம் பேசிட்டியா? ஆமாம், நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் ஹாய் சொல்லியிருக்கோம் உங்களோட ஓன் வாய்ஸில். ஹாய், நான் யாருன்னு கேட்டிங்கன்னா தேனி மாவட்டத்திலேருந்து கூடலூர் கப்பல்னு சொல்லிட்டு என்னோட போஸ்ட் இருக்கும். இன்ஸ்டா பேஜ் அண்டு யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே இருக்கிறேன். ஸோ எங்களோட ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஐடியா எனக்கு ஷேர். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோ. அண்ட் இன்றைக்கி இந்த தேனி கப்பில் நம்ம மீட் பண்ணதில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். பிகாஸ் ரொம்ப ஃபன்ஃபுல்டாக இருந்தது. அக்கா வந்து அவ்வளோ போல்டாக இருந்தாங்க, ஆக்டிவாக இருந்தாங்க. ரீல்ஸ்க்கெலாம் செம்மையாக டான்ஸ் பண்ணி எனக்கே வந்து அப்படியே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஷூட்டுக்கு வந்தாச்சு. இங்கே எங்கே அப்படின்னா இப்போது நான் இருக்க பிளேஸ் வந்துட்டு அரியலூர், ஓகேவா. பட் அந்த சைடு இருக்க பிளேஸ் வந்துட்டு பெரம்பலூர். அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஒரே ஒரு சின்ன டிவிஷன் இந்த ரயில்வே ட்ராக்கை அரியலூராகவும் அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து பெரம்பலூராகவும் சேஞ்ச் பண்ணுது. ஸோ இதை பற்றின ஒரு வீடியோஸ் தான் நாங்கள் அப்லோட் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய லேஅவுட்டுக்கு வந்திருக்கும். இறைவன் நகர் லார்ஜஸ்ட் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லேஅவுட் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அண்ட் சாப்பிட்ணும்ல, பசிக்குள்ள பூசணிக்காய் சாம்பார், ரச சாதம், வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஷூட்டெல்லாம் ஓவராலாக எடுத்து முடிச்சாச்சு. பார்க்கெலாம் செம்ம ஜாலியாக நான்லாம் என்ஜாய் பண்ணி விளையாண்டேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனே சொல்லலாம். ஹாய், இவர் வந்துட்டு இறைவன் நகரோட என்ன மார்க்கெட்டிங். ஓகே, மார்க்கெட்டிங். அண்ட் திருச்சியிலையும் உங்களோட ஆஃபீஸ் இருக்குல்ல? தில்லைநகர். எந்த ஏரியா? 5th கிராஸ். ஓகே. அப்போ வந்துட்டு பிளாட் வாங்கணும் அப்படின்னா அவங்க அப்ரோச் பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஹாய். வாட்டர் பாட்டில் வச்சுட்டு வந்துடுறோம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களோட பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாய். அண்ட் ஃபைனலாக ஷூட்லாம் முடிச்சாச்சு. ஆஃபீஸ் வந்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம கிளம்பி திருச்சி வந்தாச்சு. அரியலூர் டு திருச்சி வரச்ச ரீல்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் அதை நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் லேட்டானதுனால டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிற கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. பட் என்னோடய ஃபேஸ் பாருங்களேன். மார்னிங் 7 o'clock நான் வியர் பண்ண மேக்கப் இப்போ வர ஸ்டில்னா வந்துட்டு கொஞ்சம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாருங்க. இடையில வந்துட்டு டச்சப்லாம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என்னோடய மேக்கப் லுக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன மக்களே, இன்றைக்கி என்னோடய விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பை மக்களே.